மாறிடாயே மானேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை வீடிலே காணுதே மாண்பிலே இயேசுவின் மகா அன்பிலே அதனால மறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே பாவியாக இரு கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று உன்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே மறுபடியுமே ஆமென் பாவியாக இரு கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று உன்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே இயேசுவின் மகா அன்பிலே அதனால மறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிலே அதனால மறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தாம் உள்ளம் பொன் நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே எல்லாரும் சொல்லுவோம் உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தாம் உள்ளம் பொன் நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே இயேசுவின் மகா அன்பிலே அதனால மறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே ஆவியாளனை திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை வந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிலே எல்லார சத்தத்தை உயர்த்தி ஆழ மறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிலே ஆமென் இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினில் சகித்திடுமே விசுவாசம் நாடிடுமே ஒரு காலம் ஒழியாதே இயேசுவின் மகா அன்பிலே அதனால மறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிலே எல்லார சத்தத்தை உயர்த்தி இதற்கின ஏதும் வேறில்லையே இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க வாழ்க வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க மரித்துயிர் தெழுந்தாரே எல்லாரும் வாய்களை திறந்து இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வல்லமையுள்ள
அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே, இறைமகன் இயேசு. அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. இரட்சண்ய தலை சீராவை அணிந்து வசனமும் பட்டயத்தை எடுப்போம். சர்வாயுதத்தை அணிந்த வீரன் இயேசுவுக்கு ஆயுத்தம் செய்திடுவோம். எல்லாரும் இரட்சணை தலை சீராவை அணிந்து வசனமும் பட்டயத்தை எடுப்போம். சர்வாயுதத்தை அணிந்த வீரன் இயேசுவுக்கு ஆயுத்தம் செய்திடுவோம். இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே, இறைமகன் இயேசு. நல்ல கரங்களை தட்டி அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைமகன் இயேசு. இந்த வாழ்க பத்தாதே, இறைமகன் இயேசு. யாரை இங்க வாழ்த்த வந்திருக்கிறோம்? யாரை வாழ்த்த வந்திருக்கிறோம்? இயேசு அப்பாவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னும் எவ்வளவு சத்தமா நம்ம அதை சொல்ல வேண்டும்? இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. சத்தமா சொல்லுங்க, மரித்துயிர் தெழுந்தார். மரித்து எத்தனாவது நாள்ல உயிரோடு எழுந்தார் தேவன்? 3ஆம் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த வாழ்க வாழ்கன்றதை நீங்க சத்தமா பாட போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் கரங்களை நல்ல தட்டலாமா? இங்கேருந்து கரங்களை தட்டாதவங்களும் அடுத்த தடவை பேர் கூப்பிட்ட போறேன். கரங்களை தட்டாம நீங்க ரொம்ப நேரம் ஜெபத்தில் இருக்க வேண்டாம், பாட்டு பாடுங்க. சரிங்களா? பாடுகிற நேரத்தில் பாட்டு பாடுங்க, ஜெபிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? இறைமகன் இயேசு அதிசயமானவர், நல்ல சத்தமாய், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே, இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியம் செய்ய போறோம். இறைமகன் இயேசுன்னு பாடும்போது சகோதரர்கள் மாத்திரம் என்ன சொல்ல போறீங்க? அட சொல்லுங்க, சகோதரர்கள் மாத்திரம் என்ன சொல்ல போறீங்க? ஆமா, அடுத்த பாட்டு பாடும்போது தான் சகோதரிங்க சொல்ல போறீங்க. இந்த பாட்டு ஃபுல்லா சகோதரர் பாட போறாங்க. ஹல்லேலூயா. பாப்போம் யார் நல்லா சிங்கங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே, இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. சகோதரிகள் ஆமென். இறைமகன் இயேசு நல்ல அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. ரெண்டு பேரும் சேர்ந்த வண்ணமா இறைமகன் இயேசு ஆமென். அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. கரங்களை உயர்த்தி இறைமகன் இயேசு. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. அதிசயமானவர்,
அதிசயமானவர் வல்லமையுள்ளவர் மரித்துயிர் தெழுந்தாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். ஆமென். இந்த கிளைமேட் நிறைய பேருக்கு என்ன கொண்டு வந்துருச்சு? பலவிதமான கோல்டு, காஃப், ஃபீவர். ஆமென். நம்மளுடைய பாஸ்டர் உங்களுக்கும் கோல்டு, காஃப், ஃபீவர், அடுத்தது எனக்கும் கோல்டு, காஃப் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் தேவன் இந்த இடத்துல நிற்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு இந்த நாளில் அந்த ஆராதனைக்கு பிறகு ஒரு புதிய பலத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு புதிய பலத்தோடு திரும்பி செல்வோம் என்று சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து
உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவர் மேல் ஆமென் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். எல்லாரும் சொல்லுவோமா? தாகமுள்ளவர் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் ஆமென் தண்ணீரை ஊற்றிடுவார். மறுபடியும் பாடுவோம். ஆமென். தாகமுள்ளவர் மேல். எல்லாரும் கரங்களை தட்டி தாகத்தோடு வந்த பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமென். எஸ் லார்ட். நீரை ஊற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை ஆமென் சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். எல்லாரும் கண்களை மூடி சாத்தானின் கோட்டைகளை ஆமென் சத்தியத்தால் தகர்ப்பார். எல்லா வாலிப பிள்ளைகள் கரங்களை தட்டி சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். ஆமென். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். ஆமென். மறுபடியுமாய் புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். கடைசியாக கர்த்தரில் பலன் அடையும் ஆமென் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலன் அடையும். எல்லாரும் கரங்களை தட்டி பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். ஆமென். அடைந்திடுவாய். நீ புது பலன் 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 அடைந்திடுவாய். நெருப்பி காத்திருந்து கழுகு பொங்கல் அடைந்து சேர்க்கைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து கைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வாய்களை திறந்து ஹalleluya 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 ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல விடாம கரங்களை தட்டி நீங்க கரங்களை தட்டுறதுல சாத்தான் வெட்கப்பட்டு போக வேண்டும். ஹalleluya. துதிக்கும் போது பெரிய விடுதலை. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்து. இன்னும் நல்ல வாய்களை திறந்து ஹalleluya 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 ஹalleluya. Praise you praise you praise you praise you Lord. Hallelujah. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார்கள். ஹalleluya. இந்த மாதத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாய் கர்த்தருக்கு காத்திருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, நன்றியோடு உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நல்ல துதிக்கலாமே. வாயை திறந்த சிறு பிள்ளைகள் பெரியவங்க இந்த ஆலயத்தில் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தினால இந்த இடத்தை கர்த்தர் நம்மை நிரப்பி அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் இந்த இடத்தை நிரப்புகிறார். ஒரு சுகமளிக்கும் வல்லமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக புது பலனை கொடுப்பது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். புது பலனை கொடுக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். எல்லோருமாக இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாடி நம்புவே இயேசுவை நம்புவே. எந்த சூழ்நிலையிலும் நம்புவே. போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க ஜீவித்திடுவே. நேச கோடி என் மேல் பறக்க நம்புவே இயேசுவை. எல்லா சூழ்நிலையிலும், என் வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்புவே இயேசுவை. அவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்புவே இயேசுவை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் உம்மையே நம்புவேப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் நான் உம்மையே நம்புவேன் அப்பா. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. நம்புவே. ஆமென். இயேசுவை நம்புவே. ஓ ஹalleluya.
வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல வாய்களை திறந்து ஓ ஹalleluya விடுதலை 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 ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை புது மேலன் கர்த்தர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பேய் பிசாசின் தந்திரங்களுக்கு மேலான நாமம். நம்மை உயர்த்துகிற நாமம், நம்மை தூக்கி விடுகிற நாமம், நம்மை பலப்படுத்துகிற நாமம், நம்மை துதிக்க வைக்கிற நாமம், நம்மை ஆராதிக்க வைக்கிற நாமம் இயேசுவின் நாமம். ஹalleluya ஹalleluya. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல கர்த்தர் மகிமையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாய் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முடித்து ஆண்டவரே டிசம்பர் மாதத்தில் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்பங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அநேக நாட்களாய் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருவதாக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நிரப்புவீராக. ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாகவும் குற்றமற்றதாகவும் காக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 146ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட விசேஷமாக ஒரு திருமண அறிவிப்பை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய சபையிலே அநேக திருமணங்களை கர்த்தர் அவ்வப்போது கர்த்தர் நடத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா செய்வார். இந்த நாளில் கூட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம், வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன்
உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். இந்த மாதத்தில் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்களோ, உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறார்களோ, ஆண்டவரே நீங்கள் தான் நடத்தணும், நீங்கள் தான் என் குடும்பத்தை நடத்தணும், நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், உம்முடைய வசனத்தின்படி தான் நான் வாழுவேன் என்று தங்களை உறுதியாக ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் காத்து கொள்வார். இந்த மாதத்தில் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் அடிப்படையிலே தான் படித்து கொண்டிருக்கிறோம். வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும். தயவு செய்து தலை யாரோ கீழே போட்டுட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்க்ரீனை பார்த்து வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாகும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை என்ற இடத்துல நம்மை என்று போட்டுக்கொள்வோம். ஹல்லேலூயா. உங்களைன்னு நம்ம அடுத்தவங்களை சொல்கிறது மாத்திரமல்ல, என்னையும் உங்களையும். ஹல்லேலூயா. நம்மை பேசுகிற நான் போகாதபடிக்கு கர்த்தர் என்னையும் முற்றிலும் பரிசுத்தமாக காத்துக்கொள்வாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. 2 வார்த்தைகள், ஒன்று பரிசுத்தமாக்கப்படுவதாக, இன்னொன்று குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. எது? ஆவி, ஆத்துமா, சரீரம். வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் ஆவியும் ஆத்துமாவும் உள்ளான மனிதனை குறிக்கிறது, சரீரம் வெளிப்படையான மனிதனை குறிக்கிறது. சரீரத்திலே நாம் பார்த்து கொண்டிருந்த முதலாவது எதை பார்த்தோம்? தலை. நம்முடைய தலை மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும். தலையிலே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய தலை பாதுகாக்கப்பட வேண்டும். தலை சீரா, ரட்சியம் என்னும் தலை சீரா இருக்க வேண்டும். யுத்தத்திலே நம்முடைய தலை மூடப்பட வேண்டும். நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்ததினாலே, கர்த்தரோடு இருந்ததினாலே அவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. நீங்களும் நானும் ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ணுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆவிக்குரிய ஐக்கியத்திலும் நிலைத்திருந்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், நம்முடைய செவிகள் வசனத்தை கேட்கிற காதுகளாய் இருக்க வேண்டும். அந்த கேட்கிறதை ஏற்றுக்கொள்ளுகிற காதுகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் நமக்கு இடரலாய் இருக்கக்கூடாது என்பதை பார்த்தோம். நம்முடைய வாய் கர்த்தரை துதிக்கிறதா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்னும் வாயை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆவி, ஆத்துமா, இந்த உள்ளான மனிதனிலே ரொம்ப முக்கியமானது நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை. சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க. மனம், சிந்தை. இன்றைக்கு நீங்கள் மனம் வைத்ததுனால தான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் மனம் வைக்கவில்லை என்றால் வீட்டிலே தூங்கி கொண்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? உங்கள் மனசு என்னது? ஆலயத்துக்கு போகணுன்னு சொல்லிச்சு. அதனால தான் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். எதை எடுத்தாலும் நம்முடைய மனம், சிந்தை, உள்ளான மனிதன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்துமாவை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த நாளில் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நம்ம பார்க்கிறது என்னது? மனம், சிந்தை. எல்லாம் சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க, மனம் சிந்தை. பாருங்க, நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியமானது. இங்கே உள்ள உட்காந்துட்டே நம்முடைய சிந்தை அப்படியே போய் பல்லாவரத்தை சுற்றி, குரோம்பட்டை சுற்றி, எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்துடும். ஆனால் சரீரம் இங்கே தான் இருக்கும். நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியம். சிந்தையிலே கர்த்தருடைய ஆளுகை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க கடவதாக. நம்முடைய சிந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய சிந்தையை பிசாசு பிடித்து விடுவான். சிந்தையில் கோட்டை கட்டி விடுவான். அவன் சிந்தையில் கோட்டை கட்டிட்டானா நமக்கு எல்லா எதிர்மறையான காரியத்தை செய்ய நம்மை தூண்டிக்கொண்டே இருப்பான். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாகவும் குற்றமற்றதாகவும் காக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுமே. மணவாளன் வரும்போது மணவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டுமே. எண்ணெயும் தீவெட்டியோடு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடைசி நாட்கள் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்குண்டான எல்லா அடையாளங்களும் இருக்கிற காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அப்பா அம்மாவுடைய சிந்தை இல்லை, மற்றவங்களுடைய சிந்தை இல்லை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. இந்த நாளில் நல்லா தெரிஞ்சுக்கணும் தம்பி தங்கச்சி, ஏசப்பாவுடைய சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய சிந்தை ஆண்டவராக இயேசுவின் சிந்தை அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறதே அவருடைய சிந்தையாக இருந்தது. அதுதான் அவருடைய சிந்தையாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்க, நான் 2 வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று சிந்தை, இன்னொன்று மனம். என்னது? சிந்தை, மனம், மைண்ட், சிந்தை. பாருங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி, ஹல்லேலூயா, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. மனம் திரும்பி சொல்லுங்க எல்லாரும், சத்தமாக சொல்லுங்க. தம்பி குட்டி பிள்ளைங்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சத்தமாக சொல்லுங்க, மனம் திரும்பி. மனம் திரும்பாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை வர வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஞானஸ்நானம் எடுக்கும்போது மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவது நல்லது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். உலகம், பிசாசு, மாமிசம் நம்மை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் சாத்தான் நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய மனம் என்ன பண்ண வேண்டும்? திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு யூ டர்ன் போடணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, நான் மனம் திரும்பி நான் உமக்கென்று வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய கோபம் வேண்டாம், பழைய வைராக்கியம் வேண்டாம், பழைய கசப்பு வேண்டாம், பழைய சிந்தனைகள் வேண்டாம். என் வாழ்க்கையில் மனம் திரும்ப எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக குற்றமற்றதாக காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும். அதனால் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், ரட்சிக்கப்படும் போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாமே பூரணப்படவில்லை. நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது மனம் திரும்ப வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையிலே மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், மனதிலே ஒரு திருப்பம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருடத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஜனவரி 1ஆம் தேதி இருந்ததில் இப்பொழுதுக்கும் அந்த ஜனவரி 1லேருந்து இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது? அதே மாதிரி தான் இருந்தீங்கன்னா இன்னும் மனம் திரும்பலைன்னு அர்த்தம், இன்னும் மனம் திரும்பலைன்னு அர்த்தம். ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, ஜஸ்ட் கொஞ்சம் உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்படி நான் மனம் திரும்பினேன்னு கண்டுபிடிக்கிறது? ஜனவரி 1ஆம் தேதிக்கும் இந்த நவம்பர் 17ஆம் தேதிக்கும் என் வாழ்க்கையிலே சில எந்தெந்த காரியங்கள் மாற வேண்டுமோ அதிலே நான் மாற்றம் அடைந்திருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னைத்தானே நிதானித்து பார்க்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? நியாயத்தீர்ப்பு அடைய மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, 2வதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கீங்க? தாழ்மை இருக்குங்க. தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் மனதில் என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். வெளிப்படையாக தாழ்மையாக இருக்கிற மாதிரி சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, எல்லாம் நல்லது தான். ஆனால் என்ன இருக்கணும்? மனசுக்குள்ள தாழ்மை இருக்கணும். தாழ்மையை நாம் மனதிலே இருக்கிற தாழ்மையை தான் தேவன் பார்க்க விரும்புகிறார். மனம் திரும்ப வேண்டும். 2வது என்ன போட்டிருக்கு? மன தாழ்மையாக இருக்க வேண்டும். மன தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு சட்டுன்னு கோபம் வராது. தங்களை மதிக்கணும், தங்களை பெருமைப்படுத்தணும், தங்களை பேரை பிரஸ்தாபப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. மனத்தாழ்மையாக இருக்கிறவங்க எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கிருபை தான் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு நான் உங்களோடு பேசுவது கர்த்தருடைய கிருபை. நீங்களும் நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய சிந்தை மாற வேண்டும். 2வதாக மனதில் என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். தாழ்வு மனப்பான்மை இல்லை. தாழ்வு மனப்பான்மைனா நான் ரொம்ப வேஸ்ட்டு, எனக்கு ஒன்றுமே முடியாது, ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்கிறது, அது தாழ்வு மனப்பான்மை, லோ செல்ஃப் எஸ்டீம். தாழ்வு மனப்பான்மையை தேவன் விரும்பவில்லை, ஆனால் மனத்தாழ்மையை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுங்க பிரதர் வந்து அப்படின்னு சொன்னால், ஐயோ எனக்கு பாட தெரியாது, எனக்கு இது தெரியாது, அது தெரியாது, இது சொல்கிறது அது மனத்தாழ்மை இல்லை, அது தாழ்வு மனப்பான்மை. ஹல்லேலூயா. புரியுதா? தாழ்வு மனப்பான்மை வேற, மனத்தாழ்மை வேற. மனத்தாழ்மை என்றால் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுவது, நம்மை வெளிப்படுத்தாமல் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த மனத்தாழ்மையை கர்த்தர் கொடுப்பாரா? பாருங்கள், ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளை கொஞ்சம் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம போன இடத்துல நம்ம எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கவில்லை. உடனடியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்பட்டு கோவப்பட்டு மூஞ்சை சுழிச்சிட்டு வந்துடக்கூடாது. பாருங்கள், ஒரு முறை என்னுடைய தகப்பனாரை ஒரு இடத்துக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடத்துகிற மீட்டிங்கில் கூப்பிட்டு அவரை பிரசங்கம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்களாம், திருவான்மியூர் பகுதியில். அங்கே போய் அப்பா முதல்லே போயிட்டாங்களாம், சேரில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த நடத்துகிறவர்கள், அவருடைய நண்பர் இன்னொருத்தர் வந்தாரா, அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்த உடனே அவரை கை கொடுத்து உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு அப்பாவை தான் கூப்பிட்ருக்காங்க, ஆனால் அவரை கூப்பிட்டு முன்னால் பிரசங்கம் பண்ண வச்சுட்டு அனுப்பிட்டாங்களாம். அப்பாவும் அப்படியே ஒன்றுமே சொல்லலையா, ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். ஆனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தார் என்கிட்ட, உங்கள் அப்பாவை நான் ரொம்ப கனவீனப்படுத்திட்டேன், எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி
அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் அப்பா என்கிட்ட அது சொன்னது கூட கிடையாது. என்னை கூப்பிட்டு என்னை ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னது கூட கிடையாது. ஆனால் பாருங்கள், ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்கு எல்லாரும் என்னை கூப்பிடணும், என்னை இது பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றாலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மனத்தாழ்மை, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கர்த்தர் நமக்கு அந்த மனத்தாழ்மையை கொடுப்பாராக. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்முடைய படிப்பை குறித்தோ, நம்முடைய பொருளாதாரத்தை குறித்தோ, நம்மளுடைய அழகை குறித்தோ, நம்முடைய ஜாதியை குறித்தோ, எதை குறித்தோம் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அவருடைய சிலுவையை மாத்திரம் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ண கடவீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது மனம் திரும்ப வேண்டும், இரண்டாவது மன தாழ்மை. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் சிந்தை. இன்னும் நம்ம எவ்வளோ படிகள் ஏற வேண்டியது இருக்கிறது, இன்னும் நம்ம எவ்வளோ படிகள் உயர வேண்டியது இருக்கிறது. நாம் எல்லாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. இன்னும் நாம் எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திலே வளர வேண்டும், வேத வாசிப்பிலே வளர வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களிலே நாம் வளர வேண்டும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வரேன், நல்ல வசனத்தை கேட்டுட்டேன், அதனால் நான் எல்லாத்திலும் தேறிவிட்டேன் என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும் என்கிற ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக பாருங்க, வாசிங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்தியேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மனம், சிந்தை, ஒரே சிந்தை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரே சிந்தை, குடும்பத்தில் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல ஏயோதியாள் சிந்திகையாள் 2 பேர் இருந்தாங்க பிலிப்பு சபையில். அந்த சகோதரிகள் நல்ல ஊழியம் செய்கிறவர்கள், நல்ல உற்சாகமாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? ஒற்றுமை இல்லை. என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை. அப்போ பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரே சிந்தை இருக்கணும். பாருங்க, குடும்பமாக இருந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஒரே சிந்தையாக இருந்தால்தான் கர்த்தர் அந்த இடத்திலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே இடத்துல ஒரே குறிப்புக்காக ஒரே மனதோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு கேட்பார். பாருங்கள், இந்த நாட்களில் நம்ம ஒரு சபையாக ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்கிறோன்னா, நம்ம ஒரே சிந்தையாக இருந்து செய்தால் தான் அந்த காரியத்தில் என்ன இருக்கும்? வெற்றி இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் என்ன இருக்கணும்? ஒரே சிந்தை இருக்கணும். கணவனுக்கு ஒரு சிந்தை, மனைவிக்கு ஒரு சிந்தை இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. இப்போ நடக்க போகிற திருமணம் நடக்க போகிறது, அவங்க குடும்பத்தில் ஒரே சிந்தை இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் என்ன பண்ண முடியும்? நேர்த்தியாக செய்ய முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு சிந்தை இருந்தால்தான் தீர்மானம் எடுக்க முடியும். பாருங்க, ஒரு காரியம், ஒரு வீட்டில் ஒரு காரியம், ஒரு பொருள் வாங்கணும். பொருள் வாங்கும்போது ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும். கணவன் ஒரு பிராண்டு சொல்லுவார், சாம்சங் வாங்கலாம்பா. மனைவி சொல்லுவாங்க, எல்ஜி ஃப்ரிட்ஜு வாங்கலாம். இப்போ எது வாங்குறது? சாம்சங் வாங்குறதா, எல்ஜி வாங்குறதா? எப்படி? எல்ஜி வாங்கி சாம்சங் ஸ்டிக்கர் ஒட்டிடணும். பாருங்க, எல்லா காரியத்திலும் என்ன இருக்கணும்? ஒரே சிந்தை இருக்க வேண்டும். ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு தாழ்மை இருக்கும்போது தான் ஒரே சிந்தை இருக்கணும். எங்கே விட்டு கொடுக்கிறதோ, எங்கே தாழ்மை இருக்குதோ, அங்கே தான் ஒரே சிந்தை வரும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் கருத்து வேறுபாடு. திருமண உறவுகளில் எங்க டைவர்ஸ் போகிறீங்க? என்ன பிரச்சனைங்க? கருத்து வேறுபாடு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 2 கருத்து இருந்தாலும் ஒரே கருத்தாக அதை நீ மாற்றிக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுங்கள். மனம், ஒரு மனம். பாருங்க, சிந்தை, ஒரே சிந்தை என்றாலும் ஒரு மனம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான்.
ஹாவ் ஒன்னஸ் ஆஃப் மைண்ட். இந்த நாள் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கொடுப்பாராக. எப்போ பாரு இவங்க ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று சொல்கிறது, குடும்பத்தில் ஒரே ஆர்கியூமெண்ட்டு, எப்போ பாரு ஒரே வாக்குவாதம் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் குடும்பங்களில் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஒரே சிந்தையை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. சபையிலும் ஒரே சிந்தையை கர்த்தர் கொடுப்பாராக. ஜெபிக்கும்போது குடும்ப ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஆவியானவர் நம்மை ஒருமுகப்படுத்துவார். குடும்பங்களில் ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கப்பட வேண்டும். பாருங்க, இன்னைக்கு பெரிய ஒரு சிந்தையை மனதை தாக்கக்கூடியது என்னவென்றால் கவலை தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவலை. இன்னைக்கு எடுத்தாலும் கவலை என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாத்தானுடைய தாக்குதலுக்கிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பாருங்க, இந்த தாக்குதலிருந்து நம்ம எப்படி தப்பிப்பது? இந்த கவலை என்கிற சாத்தானுடைய சிந்தையை, மனக்கவலையை உண்டு பண்ணுகிற இந்த தாக்குதலிருந்து நம்ம வெளிவர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய. பாருங்க, எதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்களோ, எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் ஜெப குறிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்களோ, யார்கிட்டலாம் போய் புலம்புறீங்களோ, இப்படிலாம் நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு சொல்கிறீங்களோ, அந்த எல்லா காரியத்தையும் ஜெப குறிப்பாக மாற்றி எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பாருங்க, ஏதோ ஒரு காரியம்தான் உங்களை பாதிக்கிறது. ஏதோ ஒரு காரியம், உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த ஒரு தோல்வி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியம் நடக்காமல் போனதுனால உங்கள் சிந்தையிலே வந்த கவலை, அந்த கவலையிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கவலையோடு வாழ்ந்து கொண்டு ஒருத்தன் தேவனுக்கு எப்படி ஆராதனை செலுத்த முடியும்? எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்கள், சில காரியங்கள்லாம் நம்ம போய் பேசி சால்வ் பண்ண முடியாது. சில காரியங்களை நம்மளால் ஒரு மனிதனை திருத்த முடியாது, ஒரு மனுஷியை திருத்த முடியாது. நாம் என்ன செய்வது? என்னதான் நாம் செய்வது? ஒரு கவலையான சூழ்நிலை இருக்கிறதே. கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்தில் வைத்துட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? மன தாழ்மை இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை, ஒரே மனம் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல நமக்கு கவலை என்கிற மனம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வாசிங்க.
6வது மனுஷருக்கு பிரியமாயிருக்க மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த எந்த பொறுப்பாக இருந்தாலும், அது ஊழியமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், குடும்ப பொறுப்பாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், அது டீச்சர் வேலை செய்தாலும், நர்ஸு வேலை செய்தாலும், இன்ஜினியர் வேலை பார்த்தாலும், பாஸ்டர் வேலை பார்த்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எப்படி செய்யுங்க சொல்லுங்கள்? மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், மனப்பூர்வமாய். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, ஏனோ தானோன்னு செய்கிறேங்க, ஏதோ விருப்பம் இல்லாமல் செய்கிறேன், அவங்க சொன்னாங்கன்னு செய்கிறேன், அவங்க கூப்பிட்டாங்கன்னு நான் போகிறேன், நான் போகணும்லாம் விரும்பலை, ஆனால் அவங்க கூப்பிட்டாங்களேன்னு போகிறேன், அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களேன்னு போகிறேன். அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அடுத்தவங்களுக்காக செய்யாத, என்னுடைய நாம மகிமைக்கென்று தேவ சித்தத்தின்படி எதை செய்தாலும் எப்படி செய்? மனப்பூர்வமாய் செய். ஹல்லேலூயா. பைபிளில் 24 முறை மனப்பூர்வமாய் என்ற வார்த்தை வருகிறது. ஹோல் ஹார்ட்டட்லி, எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். இந்த நாட்களில் வாலிப பிள்ளைங்க ஆண்டவரை மனப்பூர்வமாக தேடுங்க, மனப்பூர்வமாக ஆண்டவரை நேசிங்க, மனப்பூர்வமாக ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. மனப்பூர்வமாய்னா முழு மனதோடு நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். அறகுறையாக அல்ல, 80% அல்ல, 90% அல்ல, 100க்கு 100 தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாகிய பார்வைக்கு ஊழியம் என்றால் இந்த இடத்துல சர்வீஸ் என்ற அர்த்தம். நாம் செய்கிற சேவை, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய சிந்தை. இந்த சிந்தையில் தான் மனம் இருக்கிறது. இந்த மனதிலே சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய, ஹோல் ஹார்ட்டட்லி, ஃபுல் எஃபர்ட். பாருங்கள், நம்முடைய காரியங்களை நம்ம முழு மனப்பூர்வமாய் செய்துவிட்டு அந்த காரியத்தின் முடிவை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க மனப்பூர்வமாக படிங்க, படிச்சுட்டு ரிசல்ட்டை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு காரியமாக இருந்தால், வேலை செய்கிறவர்கள் நீங்கள் செய்கிற உங்கள் அதிகாரிகளுக்காக செய்யாதீங்க, மனப்பூர்வமாய் செய்யுங்க, ஆண்டவருக்காக செய்யுங்க. நீங்கள் செய்கிற வேலை நிமித்தம் உங்கள் கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் கம்பெனிக்கு உயர்வு வர வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சிலர்லாம் ஏண்டா போகிறோம், ஆஃபீஸுக்கு ஏண்டா போகிறோம், எதுக்குடா நம்ம இப்படி, வேறு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படி நினைக்கிறவங்க மனப்பூர்வமாக செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், பாருங்க, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால அந்த அம்மா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க, ரொம்ப மனக்கவலையில் இருந்தாங்க. வாசிங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும். வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அந்த பிரகாரம் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். ஹல்லேலூயா. என்னது? மனமடிவு. இதுதான் மனதிலே சோர்வு, மனதிலே கவலை, மனதிலே பாரம். பாருங்க, இந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குது, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. பத்தியா, எனக்கு குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி 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 என்ன பண்ணுவாங்களா? மனமடிவாக்குவாங்க.
பாருங்க, நம்ம மற்றவர்களை மனமடிவாக்குகிற குணாதிசயம் நமக்கு இருக்கக்கூடாது. பாருங்க, சிலருக்கு அது ஒரு விளையாட்டாகவே இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை என்ன பண்ணுறது, சும்மாவே இன்சல்ட் பண்ணுறது. அதை பண்ணிவிட்டு பண்ணாத மாதிரி அப்படியே இருப்பாங்க. பேசுகிறதுலையே தெரியும் இவங்க மற்றவங்கள ஹர்ட் பண்ணணும்னு பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். பாருங்கள், மனமடி வாக்குவாள். நீங்களும் நானும் யாரையும் மனமடி வாக்கக்கூடாது. எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். மற்றவுடைய மனதை நம்ம காயத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அன்னாளுடைய பாருங்கள், எல்கானாவுக்கு அந்த நாட்களில் 2 மனைவி. இப்போல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. இப்போ யாரும் போய் அப்படிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. வசனம் சொல்லுது, அன்னாள் எல்கானாவுக்கு 2 மனைவி. அதில் மூத்த மனைவிக்கு பிள்ளைங்க இருந்துச்சு, இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாதவளை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, போய் மனம் அடிவாக்கி கொண்டே இருந்தாங்க. பாருங்கள், இந்த நாட்களில் நீங்களும் நானும் மற்றவளை ஊக்குவிக்கிற வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவளை மனமடிவாக்குகிறவளாக இருக்கக்கூடாது. நம்மளும் அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகிடக்கூடாது, மனமடிவாயிடக்கூடாது. யாரோ நம்மளை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. ஏசப்பா, நீங்கள் கல்வாரி சிலுவையில் எவ்வளவோ அவமானப்பட்டீங்களே, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, இதை தாங்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அந்த மனமடிவிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க, வாசிங்க 10வது வசனம். மனம் கசந்து பாருங்க, மனம் அடிவாய் இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்குன்னா மனக்கசப்பு வரும். மனக்கசப்பு. அந்த அந்த அன்னாளுக்கு அந்த மூத்த மனைவியை பார்க்கும்போதெல்லாம் கோபம், பயங்கர கசப்பு, பயங்கர வெறுப்பு. நீ என்னை இப்படி இன்சல்ட் பண்ணுறியா, நீ என்னை இவ்வளோ கேவலப்படுத்துறியா என்று சொல்லி மனம் கசந்து மிகவும் அழுது. பாருங்க, மன சோர்வு இருக்கிறவங்க, மனம் அடிந்து போனவங்க, மன கசப்பு இருக்கிறவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா கண்ணீர் தான் இருக்கும். ஆண்டவரை துதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த அன்னாள் என்ன பண்ணாங்க தெரியுமா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படி இருக்குதே, நான் மனம் அடிவாய் இருக்கிறேனே, நான் மனக்கசப்பாக இருக்கிறேனே, இப்படியே நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் உமக்கே அந்த பிள்ளையை வளர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டுடைய சன்னிதானத்தில் இருந்தால். வாசிங்க 1 சாமுவேல் 15 வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அந்த ஏலி தாத்தா கேட்கிறார், ஏமா இப்படி வந்து அழுதுட்டு கிடக்கிற, ஏன் இப்படி வந்து அழுதுட்டு கிடக்கிற, ஆலயத்தில் வந்து உனக்கு என்ன ஆச்சு, ஏதோ குடிச்சிட்டு எதுவும் வந்துட்டியா, குடி வெறியில தான் இப்படி பண்றியா, ஏன் இப்படி பண்ற? வாசிங்க. அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. என்னதான் மனக்லேசம், மன கவலை உடையவன். கிளேசம் என்றால் கவலை, மனத்திலே பயங்கர பாரம், வெளியே சொல்ல முடியாத பாரம், வெளியே சொல்ல முடியாத கவலை. ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அநேக பெண்கள், அநேக ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் விரும்பின காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி இப்படி மனம் நொந்து போய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன் மனதில் இருக்கிற துக்கத்தை மாற்றி ஆனந்த களிப்பாய் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மனம் கசந்து. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுது, மனம் மடிவு. ஆனால் இந்த நாளில் பாருங்க, வாசிங்க பாருங்க, அந்த தொடர்ந்து வாசிங்க. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் வந்து உங்கள் கவலை, உங்கள் பாரம், உங்கள் மனக்லேசம், உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றி வைங்க. மனிதர்களிடத்தில் சொன்னால் அது ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஒருத்தராக போயிடும். நீங்கள் இங்கே சொன்னால் அடுத்த ஆளுக்கு போகும், அடுத்த ஆள்
யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா சொல்கிறேன் ப்ளீஸ், ஆனால் என்ன பண்ணாதீங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அடுத்தவங்க அங்கே போய் அடுத்தவங்க கிட்ட இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த அக்காவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையா என்ன பண்ணாதீங்க, அவங்க சொன்னாங்க ஆனால் என்ன தெரியுமா, நான் சொன்னதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த அக்கா பிரச்சனை அடுத்த அக்கா கிட்ட போய் அந்த அக்கா சொல்லுவாங்க, அக்கா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, அந்த அக்காவுக்கு இவ்வளோ பிரச்சனையா, ஆனால் தயவுசெய்து நான் சொன்னேன்னு மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அப்படியே போயிடும். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட்டால் அதுக்கப்புறம் அன்னாள் துக்க முகமாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் போய் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். மன கிளேசம், மன துக்கம், மன மடிவு, மன கசப்பு, எல்லாவற்றிலிருந்து விடுதலை எங்கே தெரியுமா இருக்குது? கர்த்தருடைய பாதத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே அவள் சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எவ்வளவுக்கு எவ்வளோ அழ முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு புலம்ப முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ மனதில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி விட்டு அப்படியே ஊற்றிட்டாங்களாம். அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி அவங்ககிட்ட இருந்த கவலையெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஒரு பாட்டில் திறந்து ஊற்றுன மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இல்லை, கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அந்த ஆண் பிள்ளையை சாமுவேலாக கர்த்தர் மாற்றி ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க மன மடிவும் இல்லை, மன துக்கமும் இல்லை, மன கிளேசமும் இல்லை, மனதில் ஒரு வெறுப்பு கசப்பு எதுவும் இல்லை. கர்த்தர் அவர்களை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க பிலிப்பியர் 4:8 வாசிங்கள். கடைசியாக சகோதரரே, பிலிப்பு பட்டணத்துக்கு அவர்களுக்கு அநேக உபதேசங்களை சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதிக்கு வரும்போது கடைசியாக ஃபைனலி மை பிரதரன், மை சிஸ்டர்ஸ், மை பிரதர்ஸ், கடைசியாக ஃபைனலி கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்க. கடைசியாக சகோதரரே, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எவன் எங்க விழுந்து போனா, யார் என்ன தப்பு பண்ணாங்க, யார் ஏன் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இதையே சிந்திக்காம என்ன யோசிக்கணும்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. பாருங்க, ஒரு யூடியூப்பில் ஒரு ஊழியக்காரர் ஒரு தவறு பண்ணிட்டாராம். அதை தான் இப்போது பயங்கர நியூஸாகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒழுங்கினமாக போயிட்டாருன்னா நம்ம அவருக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, சாட்சி கேடாக நடக்காதபடி எங்களையும் ஊழியர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு. ஆனால் பாருங்கள், ஒழுங்கினமானவைகள் எவைகளோ அப்படின்னு போட்டிருக்கா. எப்படி போட்டிருக்கு? ஒழுக்கமானவைகள் எவைகளோ, பொய்கள் எவைகளோ அப்படின்னு போடல. உண்மை எவைகளோ, உண்மையானவைகளை சிந்திச்சா போதும். இந்த உலகம் பொய்யில் கிடக்கு, பொய்யும் பித்தலாட்டமும் அநியாயமும் அக்கிரமும் கிடக்கு. அதை சிந்தித்து கொண்டு இருக்காதபடிக்கு உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே உங்கள் மனதில் என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். ஹாவ் அ பாசிட்டிவ் திங்கிங். எல்லாம் சொல்லுங்க, பாசிட்டிவ் திங்கிங். சத்தமாக சொல்லுங்க, பாசிட்டிவ் திங்கிங். நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது. எதை கேட்டாலும் எதிர்மறையான சிந்தனை. எதிர்மறையான சிந்தனை இருக்கிறவர்கள் எதை சொன்னாலும் மாற்றி பேசுவாங்க. அதெல்லாம் இப்படி இல்லைங்க, இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் செய்யலாம், அதெல்லாம் அப்படி இல்லைங்க, அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான திங்கிங்,
ஆண்டவர் நம்மளை பாசிட்டிவாக திங்க் பண்ணனால தான் இந்த உலகமும் ரட்சிக்கப்படும் அவர் உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. மனுக்குலத்தின் பாவத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்கன்னு நினச்சிருந்தா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார். நம்மேல வைத்த அன்பு, நம்மேல் வைத்த ஒரு நம்பிக்கை, இவன் மனம் திரும்புவாள் என்று நம்மேல் வைத்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அவருக்குள் இருந்ததுனால தான் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அதை நம்ம சிந்தித்து கொண்டிருந்தா அதுதான் நம்முடைய பேச்சாக இருக்கும், அதுதான் நம்முடைய செயலாக மாறும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறும். நம்ம பொய்யையும் ஒழுங்கினத்தையும் அநீதியான காரியங்களையும் கற்பில்லாதவைகளையும் அன்பில்லாதவைகளையுமே பேசிக்கொண்டிருந்தால் நமக்குள்ளே அந்த ஆவி வந்துடும், நமக்குள்ளே அந்த ஸ்பிரிட் வந்துடும், நம்மளும் அது மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நமக்குள்ள எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மை இல்லாத உலகத்திலேயும் நாம் உண்மையை சிந்திக்க வேண்டும், ஒழுக்கமில்லாத உலகத்திலே நாம் ஒழுக்கத்தை குறித்து சிந்திக்க வேண்டும், நீதி இல்லாத உலகத்திலே நான் எப்படி நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதியை சிந்திக்க வேண்டும், கற்பு இல்லாத உலகத்திலே நீங்களும் நானும் கற்புள்ளவர்களாய் வாழ நாம் சிந்திக்க வேண்டும், அன்பில்லாத உலகத்திலே அன்பை காட்டுவதற்கு அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியங்கள், புகழ், இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலாம். முக்கியமான காரியம் வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. Whatever may be the situation, I will be content. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மன ரம்மியம், மனதிலே ஒரு திருப்தி. சொல்லுங்க, மனதில் என்னது? ஒரு திருப்தி. பாருங்க, சிலருக்கு என்னதான் இருந்தாலும் திருப்தி இருக்காது, திருப்தி இருக்கவே இருக்காது. ஒரு வச்சுருப்பாங்க 50,000 ரூபா ஃபோன், ஒன்று வந்துச்சுன்னா அதை தான் என்ன பண்ணணும்? வாங்கணும். ஒரு கார், அடுத்த லெவல் கார். பாருங்கள், இப்படியா ஒன்று ஒன்றா இப்படி போயிட்டே இருந்தோன்னா எப்போ நம்ம திருப்தி அடைவோம்? எப்போ நம்ம திருப்தி அடைய முடியும்? மற்றவர்களுக்கு நம்ம எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறதுல மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கிறதுலே மன ரம்மியம். சொல்லுங்கள் எல்லாரும், மன ரம்மியம். என் குறைச்சலிலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை. என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் சொல்ல, நான் இருந்தாலும் இல்லைனாலும் நான் எப்போவுமே எப்படி இருப்பேன்? மன ரம்மியமாக இருப்பேன். ஹல்லேலூயா. வீட்டில் இட்லி இருந்தாலும் சரி, பிரியாணி இருந்தாலும் சரி, எப்படி இருப்பேன்? மன ரம்மியமாக இருப்பேன். இந்த வருஷம் எனக்கு ஆஃபீஸில் போனஸ் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் எப்படி இருப்பேன்? மன ரம்மியமாக இருப்பேன். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் நடத்துவார். பாருங்கள், சிலருக்கு எப்பொழுதுமே அடுத்தவர்களை பார்த்து கம்பேர் பண்ணுற ஒரு காரியம், கம்பேர் பண்ணி வாழ்கிறவங்களுக்கு மனரம்யமாக இருக்கவே முடியாது. அவர்கள் இதை வைத்திருக்கிறார்கள், என்கிட்ட இது இல்லையே. அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இருக்குது, என் வாழ்க்கையில் அப்படி இல்லையே. எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. வாழ்வானாலும் தாழ்வானாலும் காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் மன ரம்மியமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த மன ரம்மியம் என்றால் ஹாப்பினஸ், திருப்தி, கண்டென்ட்மெண்ட், கிராட்டிடியூட், ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த நாளில், இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்முடைய மனதை நம்ம ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மன ரம்மியமாய் கிறிஸ்மஸ் நாட்கள் வருகிறது. பிள்ளைகள் பெற்றோர் எதை வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கணும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஒரு வேளை ட்ரெஸ் இல்லை, வாங்கி கொடுக்க பெற்றோர் இல்லை. ஆனால் நம்மளுக்கு பெற்றோர் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்? மன ரம்மியமாக இருக்க வேண்டும்.
கர்த்தர் நமக்கு அந்த கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்குள்ள நம்ம மனரம்யமாக இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த வேலை, எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் கூட உங்கள் குடும்பத்தில் கம்பேர் பண்ணாதீங்க. கூட பிறந்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுடைய காரியங்களை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. கர்த்தர் கொடுத்ததிலே எப்படி இருங்க? மனரம்யமாக இருங்க. ஏனென்றால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன இருக்கும்னா பிரச்சனை இருக்கும், வெளியே தெரியாது. இக்கரைக்கே அக்கறை பச்சை. சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ரொம்ப லக்கி, உங்களுக்கு என்ன பிரச்சனையே இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. என் பிரச்சனை எல்லாம் நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ப்ராப்ளம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுது. எல்லாம் சொல்லாமா? கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுது. மனத்தாழ்மை, மனம் திரும்புதல், மன ரம்மியம், இப்படிப்பட்ட நல்ல நல்ல குணாதிசயங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. மன கிளேசங்களை நீக்கி போடுவாராக. மன கவலைகளை கர்த்தர் எடுத்து போடுவாராக. கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய மனதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், 3 இருக்குங்க. 3 இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்முடைய ஆவியிலே துக்கம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவியிலே மனக்லேசம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவிலே நம்முடைய மனம் ரம்மியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஈ மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கைத்தட்டி கூட பாடுங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடுங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனரம்மியமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆமென்.
Lord. சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால். Hallelujah. Be positive. Hallelujah. எல்லா எதிர்மறையான சிந்தைகளை கர்த்தர் மாற்றி போடுவாராக. வாழ்க்கையில் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஒவ்வொருடைய சிந்தையிலும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கோட்டைகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தால் உடைப்பீராக. சிந்தையை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் வெளியே தெரியாதபடிக்கு அநேகருடைய சிந்தையிலே கவலை, அநேகருடைய சிந்தையிலே எதிர்காலத்தை குறித்த பயம், அநேகருடைய சிந்தையிலே நடந்த காரியங்களை மறக்க முடியாத கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. மனம் திரும்ப, மனம் புதிதாக்கப்பட, மன ரம்மியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. எங்கள் ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்கள் சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட தேவன் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இப்படி வாழுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எது உண்மையோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கணும் அப்பா. பொய்களையும் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காதபடி, ஆண்டவரே ஒழுக்கமில்லாதவளை சிந்திக்காதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்களுடைய மனம், எங்களுடைய சிந்தையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய சிந்தையை கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்கப்பா. தேவையில்லாத சிந்தைகள் வேண்டாம், பயத்தின் சிந்தைகள் வேண்டாம், ஒழுக்கமில்லாத சிந்தைகள் வேண்டாம், கற்பில்லாத சிந்தைகள் வேண்டாம். எடுத்து போடுங்க. எங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.